திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. 63 நாயன்மார்களில் புகழ்துணை நாயனாரும் ஒருவர். புகழ்துணை நாயனார் கொடிய பஞ்சம் உண்டான போதும் இறைவனை நீங்காமல் தொடர்ந்து வழிபாடு மேற்கொண்டு இறையருளால் பஞ்சம் நீங்கும் வரை தினமும் பொற்காசு பெற்ற வேதியர். கும்பகோணத்திற்கு அருகே செருவிலிபுத்தூர் எனும் திருத்தலம் ஒன்று இருந்தது. அத்தலம் அரிசிற்கரைப்புத்தூர் எனவும் வழங்கப்பட்டது. அத்திருத்தலத்தின் தற்போதைய பெயர் அழகாப்புத்தூர் என்பதாகும். இது கும்பகோணத்திலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் திருநறையூர் செல்லும் வழியில் உள்ளது. அந்த ஊரில் இறைவனான சிவனாருக்கு ஆலய வழிபாட்டு தொண்டு மேற்கொள்ளும் வழியில் புகழ்துணை நாயனார் என்பவர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் தம் மனதால் இறைவனை தியானித்து வாயால் அர்ச்சித்து உடலால் வழிபாடு மேற்கொள்ளுவதை பெரும் தவப்பேராக எண்ணி அதனை தவறாது கடைபிடித்து வந்தார். தினமும் சிவாலயத்திற்கு சென்று சிவாகம விதிப்படி பூசனைகள் செய்து மனம் உருகி வழிபட்டு வந்தார். அவ்வாறு இருக்கையில் ஒரு சமயம் நீண்ட நாட்கள் மழை இல்லாமல் விளைச்சல் குறைந்து பெரும் பஞ்சம் தலைவிரித்து ஆடியது. இதனால் மக்கள் உணவினை தேடி வேறு இடங்களுக்கு புலம்பெயர்ந்தனர். உணவினை தேடுவதிலேயே பெரும்பான்மையான நேரத்தை மக்கள் கழித்தனர். இதனால் சிவாலயத்தை பற்றி நினைத்து கூட பார்க்கவில்லை. ஆனால் புகழ்துணை நாயனார் தம்முடைய சிவ வழிபாடு என்னும் கடமையிலிருந்து தவறவே இல்லை. எங்கேனும் சென்று பூவினையும் தண்ணீரையும் கொண்டு வந்து முறைப்படி சிவ வழிபாட்டினை மேற்கொண்டு வந்தார். ஒரு நாள் அவர் இறைவனின் திருமஞ்சனத்திற்காக தண்ணீரை குடத்தில் எடுத்து கொண்டு வந்தார். சிவலிங்கத்தின் மீது தண்ணீரை ஊற்றும் போது கை தவறி குடத்தினை தவறவிட்டு விட்டார். இறைவனின் மீது குடம் விழுந்து விட்டதால் பதற்றம் அடைந்து கீழே விழுந்து மயக்கம் அடைந்தார். அப்போது இறைவனார் அவரிடம், இந்த பஞ்சகாலம் நீங்கும் வரை தினமும் ஒரு பொற்காசினை உமக்கு தந்தருளுவோம் என்று அருளினார். மயக்கம் நீங்கி கண் விழித்ததும் இறைவனின் அருளை நினைத்து வியந்தார். இறைவனின் பீடத்தின் அருகே பொற்காசு ஒன்று இருந்தது. இதனை படிக்காசு என்றும் வழங்குவர். படிக்காசு வழங்கியதால் இறைவனார் படிக்காசு நாதர் என்று அழைக்கப்பட்டார். படி என்பதற்கு முன்னேறி செல்ல வழி செய்வது, வாழ வழி செய்வது என்பது பொருளாகும். புகழ்துணையார் தமக்கு கிடைத்த படிக்காசினை கொண்டு தம்முடைய வறுமையையும் மக்களின் வறுமையையும் போக்கினார். சிவாலயத்தில் முறைப்படி வழிபாடு மேற்கொள்ள தேவையானவற்றை செய்து கொண்டார். முறைப்படி சிவ வழிபாடு மேற்கொள்ளுவதை தவமாக எண்ணி செயல்பட்ட புகழ்துணையார் இறுதியில் சிவப்பேறு பெற்றார். பஞ்சகாலம் நீங்கும் வரை இறையருளால் பொற்காசு கிடைக்கப்பெற்ற புகழ்துணை நாயனார் 63 நாயன்மார்களுள் ஒருவராக திகழும் பாக்கியம் பெற்றார். புகழ்துணை நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி என சொல்லி இதை இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.